ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்குறள் கல்வி அதிகாரம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4 அதிகாரங்கள் உள்ள வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். முதல் குறள் பார்த்திங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ரொம்ப ஃபெமிலியரான திருக்குறள். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். இதுக்கான சொற்பொருள் பார்த்திங்கன்னா, கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க. அடுத்த குறள் பார்த்திங்கன்னா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய ரெண்டுமே மனிதர்களுக்கு 2 கண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போது தமிழக அரசு கொண்டு வந்தாங்க? ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்திங்கன்னா, எண்ணா எண்கள் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துன்றது இலக்கண இலக்கியங்கள், அதாவது வரி வடிவத்தில் உள்ளதெல்லாம் எழுத்து. அடுத்த குறள் பார்த்திங்கன்னா, கண் உடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2ம் புண்ணுடையவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, அறிவில் சிறந்த புலவர்களோடு பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவருடைய இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சொற்பொருள் பார்த்திங்கன்னா, உவப்ப அப்படின்னா மகிழ, தலைக்கூடி அப்படின்னா ஒன்று சேர்த்து. அடுத்த குறள் பார்த்திங்கன்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, செல்வர் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவராக இருப்பார், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார் அப்படின்னா ஏழை, ஏக்கற்று அப்படிங்கிறது கவலைப்பட்டு, கடையர்னா தாழ்ந்தவர். குறள் பார்த்திங்கன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இது ரொம்ப ஃபேமஸான குறள் தான். பொருள் பார்த்திங்கன்னா, மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவருடைய அறிவு வளரும். இதுக்கான சொற்பொருள் பார்த்திங்கன்னா, தொட்டனைத்து தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். அடுத்த குறள் பார்த்திங்கன்னா, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊருமே தன்னுடைய ஊராகும். இதனை அறிந்தும் சிலருக்கு சாகும் வரை கற்காமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு வள்ளுவர். சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும். அடுத்த குறள் பார்த்திங்கன்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இதுக்கான பொருள், ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி 7 பிறவிகளுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொற்பொருள் பார்த்திங்கன்னா, ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. அடுத்து 9வது குறள், தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவர். சொற்பொருள் பார்த்திங்கன்னா, காமுறுவர் விரும்புபவர். அடுத்தது லாஸ்ட் குறள் பார்த்திங்கன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும், கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. இதுக்கான சொற்பொருள் பார்த்திங்கன்னா, விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடுனா செல்வம். இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களும் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.